எவ்வளோ நாள் நான் உள்ளே இருக்கணும், அவ்வளவு சீக்கிரமாக நம்ம ஆட்சி பிடிக்க போகிறோம். மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்ன சொல் தான் இது. ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அங்கே ஒன்றும் கிடையாதுங்க, சொகுசு வாழ்க்கைங்க. எனக்கு 25 புக்கு வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் என்னை உள்ளக்க வச்சுருக்காங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட்சிக்கு வரப்போகிறோம். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. யார் இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. மார்க்கண்டேயன் அவர்கள் என்றும் மார்க்கண்டேயன் அவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீட் எதிர்ப்பு இப்போ ஜனநாயகன் எதிர்ப்பாக மாறிவிட்டது. என்னப்பா அப்படி நிப்பாட்டு, ஜனநாயகன் எதிர்ப்பா, நீட்டுக்கும் ஜனநாயகனுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, இதே டவுட்டு தாங்க எனக்கும் இருந்துச்சு. அதை நான் கேட்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்களா, இல்லை இன்னைக்கு, இதை நீங்கள் இன்றைக்கி காலையில் தானே பார்த்துட்டு இருப்பீங்க. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அந்த கூட்டத்துக்கு சரியாக புரியணும். அப்படி இல்லைனா அந்த ப்ரொட்டஸ்ட்டே ஃபெயிலியர் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்முடைய கெரியர்லையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம சொல்லக்கூடிய ஐடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியணும். அதனால தான் சேலரி ஹைக் இல்லாட்டி அப்ரைசல் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை சரியாக நம்ம பேசுகிறோன்னா எஸ், அது ஒரு ஃபெயிலியர் தான். அப்படிப்பட்ட இங்கிலீஷை கற்றுக்கிற ஈஸியாக ஒரு வழி இருக்குது. இந்த கோர்ஸ் வழியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபிக்ஸ்டு டைம் கிளாஸ் அப்படிங்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் மிஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஏஐ உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த ஏஐ டீச்சர் கூட ஆங்கிலத்திலே பேசலாம், அதுவும் அன்லிமிட்டடாக. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா தமிழையே கரெக்ட் பண்ணி உங்களை சரியாக வழி நடத்தும். அது மட்டும் இல்லாமல் தினசரி ஒரு 30 நிமிஷம் இப்படி அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3லேருந்து 4 வாரங்கள்லேயே உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் குரூப் கான்செப்ட் கிடையாது. யாராவது தப்பாக பேசி நம்மளை அவமானமாக பார்த்துருவாங்க, அது எதுவுமே இல்லை. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெறுமனே வாட்ஸ்அப், யூடியூப், சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டும் பார்க்காம ப்ராக்டிக்கலாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு விஷயத்தை நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேனே, ஜனநாயகன் படத்தை 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது சென்சார் போர்டு இஷ்யூ வந்து அதில் நிறைய பேர் லீவை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி ரிலீஸ் பண்ணி ஃபேக்காக ரிலீஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக பைரசியே வச்சு ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிரிண்டெல்லாம் வெளியில் விட்டு இப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியாக அந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி சிஜேபி காக்ரோச் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு நடத்த அந்த கரப்பாம்பூச்சியை மல்லாக்க படுக்க வைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், என்னையா இது காக்ரோச் மல்லாக்க படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஜனநாயகன் பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பால அபிஷேகம் இன்று ஈஸியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் காலையில் வரது நான் மகிழ்ச்சியில் வரும்போது பார்த்தேன் கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மாணவர் நம்ம இங்க கணக்கிட்டு இருக்கோம், அங்க பால அபிஷேகம். டே, இது நீட் எதிர்ப்புடா. இங்கே வந்துக்கிட்டு படத்துக்கு எதிராக ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க, படத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஜனநாயகன் படத்தை வச்சு காக்ரோச் போராட்டத்தை அப்படியே டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க சார். ஜனநாயகன் படம் 6 மாதத்துக்கு பிறகு வருது. ஏதோ இந்த கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துட்டாங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி நேற்று இவங்க அறிவித்தது கிடையாது. ஏமக்கா எதுவும் இந்த முளத்துக்கும் எதுக்கோ முளம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு புரியலை. இந்த குருவி உட்கார பணம் விழுந்த மாதிரி காக்ரோச் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. உடனே நிறைய பேர் வந்து ஜனநாயகன் தேவையில்லை, ஜனநாயகம் தேவை. சரி, அடுத்ததா நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு திமுக எம்பி கனிமொழி பெரும் ஆதரவு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எங்களுடைய இளைஞர் படை நேரடியாக உங்களுக்காக களம் கண்டிருக்கிறது. 5 வருஷம் அக்கா மௌனத்தில் இருந்தாங்க, மௌன விரதம். நீட்டை பற்றியில் அக்கா பேசவே இல்லை, நீட்டு நடக்கவே இல்லை. 5 வருஷம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. +2 மார்க் வச்சு தான் எல்லாரும் மருத்துவத்துக்கு சேர்ந்துருந்தாங்க. அதனால் அக்கா பேசாமல் இருந்தாங்க. இப்போ நீட் எக்ஸாம் எழுதினா தான் மருத்துவத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா 5 வருஷம் மௌனமாக இருந்துட்டு இன்றைக்கி இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே, நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. இதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷனுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதே எங்களுக்கு தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம். ஒளிமயமான அப்படின்னா சூரியன் உதிச்சிருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒருவேளை உதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் பேசினா அது அப்படியே அமர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்பதை தாழ்மையுடன் சொல்லிக்கொள்கிறேன். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவு. நல்ல வேலையா, இல்லாட்டி கலைஞர் கருணாநிதி காலை உணவு திட்டம்
அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. உண்மையாக காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலை உணவு திட்டமாகத்தான் இருக்க வேண்டும். இதை இனிமேல் எந்த அரசியல்வாதியாலும் மாற்ற முடியாது. அப்போது இனி வரக்கூடிய திராவிட மாடலாக இருந்தாலும், இல்லை அது வரக்கூடிய உதயநிதி மாடலாக இருந்தாலும், இல்லை இன்பநிதி மாடலாகவே இருந்தாலும், இங்கே சொல்ல வேண்டியது இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலை உணவு திட்டம். பேஷா செஞ்சிட்டீங்க சிஎம் விஜய் சார் அவர்களே. இனி இதை மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கோபப்படுவார்கள்ல. ஏன்னா காமராஜர் அவர்களை விட உயர்ந்தவங்களா இவங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கல்ல. நல்லா இருக்குது. அதே மாதிரி நீட் தேர்வுக்கு எதிராக உள்ள முதல்வரை விமர்சிப்பதற்கும் இந்த போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேள்விகளை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. இன்னைக்கு என்ன இருக்கும், ரீல்ஸ் முகத்தில் இருக்கிறாங்க நிறைய, அது வேற கதை. அதுக்குள்ள போனோம்னா நம்ம இது பண்ண முடியாது. அதனால முதலமைச்சருக்கு நாம ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கோம், இவ்வளவு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, சட்டசபையில தான் மௌனமா இருக்கிறீங்க, இப்பமாவது கொஞ்சம் பேசுங்களேன். சட்டசபையில தான் மௌனமா இருக்கிறீங்க, இப்ப கொஞ்சம் பேசுங்க. இங்க யாரையும் கொத்து பரோட்டாலாம் போட முடியாது, நீங்க தாராளமா பேசலாம். கொத்து பரோட்டா போட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டுக்குருவோம். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா, சிபிஐ அவங்களுடைய கட்சி அலுவலகத்தை தான் கொடுத்துருக்காங்க. சிஜேபி போராட்டத்தை இங்கே வச்சு நடத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சிஜேபி பெயரில் சிபிஐ அலுவலகத்தில் நடப்பது யாருக்கு எதிரான போராட்டம்? நீட் வந்த ஆட்சி அதிமுகவை விமர்சிக்கவில்லை, அதை வைத்து ஏமாற்றி ஆட்சி பிடித்த திமுகவை விமர்சிக்கவில்லை, பாஜகவை கூட விமர்சிக்கவில்லை. ஆனால் முழுக்க முழுக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகே, சிஎம், ஜனநாயகம் இப்படின்னு சொல்லி இவங்களுடைய அஜெண்டா முழுவதுமாக எங்கே இருந்துட்டு இருக்குன்னு கேட்டால் சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் உண்மையான கரப்பாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டால், ஐயா டாக்டர் எழிலன் அவர்கள் தானே அப்படின்னு. ஆமாங்க, திமுகவினுடைய முக்கியமான நபர். அவர் என்னையா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டால், இது போராட்டம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்குல்ல, அதனால் நான் டாக்டர் எழிலன்லாம் வந்திருக்காரு. இல்லை சார், 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்பாலு ஃபைனல் அதில் இருந்தார், அவர் தாங்க நம்ம மெஸ்ஸிக்கு எல்லா டிஷர்ட்லாம் போட்டுட்டு அவர் தானே இது. அப்போ 20 நாட்களுக்கு முன்னாடியே சிஜேபி போராட்டம் நடத்துறதுலாம் டாக்டர் எழிலன் அவர்களுக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு செமையான ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னோடனே சாதாரண ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு சிஜேபி வாழ்க, கரப்பாம்பூச்சி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனிவே இதே மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதில் எத்தனை மாணவர்கள் ட்ராப்பாக இருக்க போகிறார்களோ, அந்த மாணவர்களுடைய நிலைமையெல்லாம் யோசிக்கும் போது எவனோ ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டுட்டு அவனுடைய அரசியல் வாழ்க்கைக்காக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. கடைசியாக இந்த மாணவ மாணவிகள் தான் அல்லோல் பட போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6 மாசமா சென்சார் கிடைக்காம போராடி ஒரு திரைப்படம் வருது, வெட்கமே இல்லாமல் போராட்டத்தை திசை திருப்ப படம் ரிலீஸ்னு பேசி வெறுப்பரசியல் பண்ணவா போராட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வியை சாதாரண மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய அஜெண்டா முழுவதுமாக உடைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கையாளுங்கள் திமுக, இல்லாட்டி கரப்பாம்பூச்சிகளே அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா சார், செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, தினசரி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னும் ஏன் ஆஜராகவில்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டிருக்கார். ஆனால் உண்மையிலேயே தாவேக அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. செந்தில் பாலாஜி அவர்கள் தினசரி வந்து கையெழுத்து போடணும்னு சொன்ன பிறகும் கூட அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதை விட ரொம்ப கேவலம் என்னென்னா, வந்து அரெஸ்ட் பண்ணால் மறுபடியும் இன்னொரு கேஸில் எங்களை பிடிச்சி உள்ளக்கு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் சார் நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாக வக்கீல்கள் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஸோ வாதம் பண்ணும்போது கூட ஆமாம் நாங்கள் ஒளிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாங்க. பட் தாவேக அரசாங்கம் அது வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாவேக அரசாங்கத்திற்கு செந்தில் பாலாஜி என்றால் பயமோ? அப்படி பயம் என்றால் ஏன் இந்த மாதிரியான நாங்கள் செந்தில் பாலாஜி ஒன்றுமில்லாமல் செஞ்சுருவோம், அவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் போய் பித்தலாட்டம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள்லாம் சொல்ல வேண்டும்? உண்மை என்றால் அவரை பிடிச்சிருக்க வேண்டியதானே. இவ்வளோ நாள் ஆகியும் அவர் ஏன் இன்னும் பிடிக்கலை? ஏன் அவர் கையெழுத்து போட வராமல் இருக்கார்? அப்போ இதே இது சாதா மனிதர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களை சும்மா விட்டுருவீங்களா? எங்களுக்கெல்லாம் சாதாரண சட்டம், அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? என்னங்க தாவேக்கா, நீங்களே இப்படி செய்யலாமா அப்படிங்கிறதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான். ஏன்னா இதை நான் மட்டும் கேட்கல. இப்போ பாருங்களேன், இவர்கள் எப்போதும் சட்டத்திற்கு மேலானவர்கள் என்கிற ரீதியில் தான் அனைத்தையும் அணுகுவார்கள். காவல் நிலையத்தில் தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்கிற முன்ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்றாமல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட செல்லாமல் இருப்பது பற்றி ஆளும் அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் வேடிக்கை. புரிஞ்சா எது வேடிக்கை அப்படின்னு சொல்லி டேஷ் பிரசனாவை பற்றி போன வீடியோவில் பேசிட்டோம். அதனால் டேஷ் பிரசனா இந்த வீடியோவில் நம்ம அவர் அங்கே தள்ளி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது, அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற மாதிரியான உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை திமுக என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் எதுக்கு, சிபிஐலாம் விசாரித்தா உண்மை வெளியில் வந்துடாதா, சிபிஐலாம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணாங்க.
அந்த மேல்முறையீடை தாவேக என்ன செஞ்சிட்டாங்க, இல்லை நாங்கள் மேல்முறையீடை வாபஸ் வாங்கிக்கிறோம், சிபிஐயை விசாரிக்கட்டும் அப்பா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை சிபிஐயை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேகா உறுதியாக நின்றுட்டாங்க. ஐயையோ வேறு வழியே இல்லாமல் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் சிபிஐ விசாரிக்க போகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் கொஞ்சம் வேலைகள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதில் சில நபர்களுடைய பெயரும் முகவரியும் முகங்களும் தான் அதில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாங்க பாருங்கள். யாரை சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது செல்வங்களெல்லாம் பற்றி சொல்கிறேன் என்றால், பாபுகளெல்லாம் பற்றி சொல்கிறேன் என்றால் கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்ததாக கிட்னி திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதாம். சூலியக்காலாம் காங்கலை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டத்தில் இப்போ இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்திலாம் கண்டிப்பாக ஜூலியக்கா வந்திருக்கணும். ஏன் வரல? ஆல்ரெடி ஜென்சி பசங்க ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிட்டாங்க. ப்ரைடு கொத்தூஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஃபேம் ஆயிடுச்சு. திமுகக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உண்மையான திமுக தொண்டர்கள் கூட இந்த ஜென்சி பசங்களெல்லாம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜென்சி பசங்க வேறு லெவலில் செஞ்சு விட்டுட்டாங்க திமுகவை. அடுத்தது அரைவேக்கிட்டுத்தனமாக ஜென்சி பசங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவங்களும், திமுகவில் இவ்வளோ நாள் திமுகக்காகவே வாழ்ந்தவர்கள், ட்விட்டரில் வாழ்ந்தவர்கள் எல்லாத்தையுமே இவங்க கடிச்சு வைக்க ஆரம்பித்தாங்க. ஜென்சி பசங்க கடிச்சு வைக்கிறாங்கடா, நாங்கள் இனிமேல் திமுக பக்கமே இங்கே தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ட்விட்டர் விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க. ஃபேக் ஐடியெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் திடுதிப்புன்னு பார்த்தா சூலியக்காவை காணலை. இப்போ பாரு, கிட்னி திருட்டு வழக்கில் என்னெல்லாமோ புதுசாக வருதான். இது சூலியக்கா மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் கிட்னி திருட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் அக்கா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யார் இந்த கிட்னி திருடு? வேறு யார்? நம்ம முன்னாள் எம்எல்ஏ, இப்போத எம்எல்ஏ, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? சூசகமாக சொன்னாலும் நீங்கள் சும்மா கற்பூரம் மாதிரி கேப்சர் பண்ணிக்கிறீங்க. ஐ லைக் இட். அடுத்ததா 10 ரூபா வாங்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சார், வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கின 10 ரூபா ஏன்டா வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் உடனடியாக ஷட்டரை மூடுறா அப்படிங்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? தாவேக அரசாங்கம் இதெல்லாம் கண்காணிக்கிறீங்களா இல்லையா? எல்லா வீடியோ வந்துட்டு தான் இருக்குது. வீடியோவை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். மாற்றங்கள் எங்களுக்கு வேண்டும். அதை யார் செய்தாலும் சரி அவங்கள உடனடியாக டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எது 10 ரூபா வாங்குறீங்க? எடுங்க நீங்கள் எடுங்க பார்க்கலாம். 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் திரும்ப வாங்கினா என்ன அர்த்தம்? சரி 10 ரூபா ஒரு குடிமகனிடமிருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் செந்தில் பாலாஜி அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா நீங்கள் அவரை தானே விமர்சனம் பண்ணீங்க 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அல்லவா? உடனடியாக இதற்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவா கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.